ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அறச்சீட்டம் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. நானே கேள்வி நானே பதில். ஒரிசா மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த மாநில முதலமைச்சரின் தொகுதியில் நடைபெற்ற வாக்குப்பதிவிற்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் இடையான வித்தியாசம் 30% இருக்கிறது. அதாவது வாக்குப்பதிவின் போது 60% வாக்குப்பதிவு அப்படின்னு இருந்துச்சுனாக்கா, வாக்கு எண்ணிக்கையின் போது அது 90% ஆகி இருக்கு. இப்படி ஒரு தகவல் இப்போது வெளியாக இருக்குது. இதை பற்றி என்ன இருக்கிறீங்க? தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மை சிறப்பா இருக்கு. இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் பார்த்துக்க முடியாது. மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலில் கூட அப்படிதான். ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் மொத்தம் உள்ள வாக்காளர் எண்ணிக்கையை விட அதிகமான வாக்குகள் இருந்திருக்கு. ஏற்கனவே வாக்கு சீட்டு முறையில் நடந்தாதான் கள்ள ஓட்டுகள் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு தான் இப்போ இந்த வாக்கு இயந்திரம் இவிஎம் மிஷின் பயன்படுத்தப்படுகிறது. இதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட பூத்தில் வார்டில் 1000 ஓட்டு இருக்கு அப்படின்னாக்கா, வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னாக்கா 1200 வந்திருக்கு. இது எப்படின்னு தெரியல. இதே போன்ற சம்பவம் தான் இந்த ஒரிசா மாநிலத்துடைய முதல்வருடைய தொகுதியில் நடந்திருக்கு. வாக்குப்பதிவை விட வாக்கு எண்ணிக்கையில 30% வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. இதே மாதிரி போனாக்கா பாஜக என்ற கட்சி தான் தொடர்ந்து வெற்றி பண்ணி கொண்டே இருக்கும். வேற யாரும் வெற்றி பெறவே முடியாது. இந்த மாநிலத்துடைய பிஜு ஜனதா தளம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜு ஜனதா இப்பதான் ஆழ்ந்த தோல்வி இதுல இருந்து இப்பதான் மீண்டு எழுந்திருக்காங்க. இப்பதான் தகவல் திரட்டி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கிடையில் தேர்தல் ஆணையம் ஒரு வேலை பண்ணியிருக்கு. அதாவது இனிமேல் சிசிடிவி இருக்குல்ல, சிசிடிவி ஆதாரங்கள்லாம் காட்சிகள்லாம் மக்களுக்கு இப்போ நம்ம கேட்குறோம், ஒரு பிரச்சனை இருக்கு, சிசிடிவி ஆதாரத்தை கொடுங்க பார்க்கணும், அந்த குறிப்பிட்ட பூத்தில் ஏற்பட்டு பார்க்கணும்னாக்கா அதை கொடுக்க மாட்டாங்களாம். அந்த சிசிடிவி ஆதாரங்கள்லாம் தேர்தல் ஆணையத்துடைய ஒரு முக்கியமான ஒரு ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்படாதான். சிறப்பாக இருக்குல்ல, தேர்தல் ஆணையம் பக்கா செயல்பட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் என்பது எந்த கட்சிக்கும் சார்பில்லாத ஒரு நடுநிலையான சுதந்திரமான ஒரு நிறுவனம் சொல்லப்படுகிறது. ஆனா அப்படி அவங்க செயல்படல. அவங்க மோடி அரசுடைய மிக முக்கியமான கைப்பாவையாக மாறிட்டாங்க. அதுதான் அந்த அறிவிப்பு வெளிப்படுத்தியிருக்கு. என்ன, எல்லா மாநிலங்களிலும் சில பேர் சொல்லுவாங்க, அது எப்படி நீங்க ஜெயிக்கிற இடத்துல எல்லாம் விட்டுறீங்க, தோக்க இடத்துல மட்டும் பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு. ஆமா, எந்தெந்த இடங்கள்ல பாஜக ஜெயிக்குதோ அங்கதான் பிரச்சனைகள் இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்துல அப்படி சம்பவிச்சு, ஒரிசால இப்படி சம்பவம் வெளியே வந்திருக்கு. பார்க்கலாம் அடுத்த நடக்குது. அப்புறம் கேள்வி 2, 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் ஆல்பாஸ் என்ற திட்டம் ஒன்றிய அரசின் சார்பாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆமா, அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட எல்லா மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். அதே போல தமிழ்நாடு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது அப்படின்னு அறிவிச்சிட்டார். நாங்க 8வது வரை எல்லா மாணவர்களுக்கும் ஆல்பாஸ் சிஸ்டம் தொடரும், எங்களுக்கு அது பொருந்தாது அறிவிச்சிட்டாரு. ஏன்னா நம்ம இன்னும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எதுக்குனாக்கா, யாரும் படிச்சிடக்கூடாது, யாரும் படிச்சு முன்னுக்கு வந்துடக்கூடாது. அதாவது பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாமே நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அவர்கள் நன்றாக படிப்பதற்கான எல்லா வசதிகளும் செய்து கொடுப்பதாக, குறிப்பாக தமிழ்நாடு அரசு மாணவர்கள் படிப்பதற்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறது. மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதால் நீங்க நல்லா படிச்சா மட்டும் போதும், நாங்க எல்லாத்தையும் அவங்களை பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு லெவல்ல மாநில அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் இதை பிடிக்காத ஒன்றிய அரசாங்கம் ஏற்கனவே கடந்த எடப்பாடி ஆட்சியில் இருந்த போதே கூட இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 5வது பொது தேர்வு, 8வது பொது தேர்வு, 5வது பொது தேர்வு நீங்க பாஸ் பண்ணாதான் போக முடியும். அதே போல 8வது பொது தேர்வு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ கொரோனா வந்ததுனால மற்றும் எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பின் காரணமாக அந்த திட்டத்தை செயல்பட துணிந்துவிட்ட எடப்பாடி செங்கோட்டையன் பின்வாங்கிட்டார். நான் செயல்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு. இப்ப மீண்டும் அந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் எல்லா பள்ளிகளுக்கும் 5வது நாள் கண்டிப்பா படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் 6வது போக முடியும். அப்படி இல்லையா, ஃபெயில் ஆயிட்டாங்களா, அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படும். 1 மாசம் 2 மாசத்துல எக்ஸாம் நடக்கும், அதுல பாஸ் பண்ணா மட்டும் 6வது போக முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதே போல 8வது பாஸ் பண்ணாதான் 9வது போக முடியும், இல்லைனாக்கா திரும்ப எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்க அமல்படுத்தப்படுதுனாக்கா, ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயா மற்றும் சைனிக் பள்ளிகள், நவோதயா பள்ளிகள்ல இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க. ஆனா தமிழ்நாடு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் தமிழ்நாடு பாடத்திட்டத்தை பின்பற்றக்கூடிய இந்த பள்ளிகளுக்கு இந்த ஆல்பாஸ் சிஸ்டம் ரத்து என்பது பொருந்தாது. 8ஆம் வகுப்பு வரை நிச்சயமாக எல்லா மாணவர்களும் ஆல்பாஸ் செய்யப்படுவார்கள் என்று தமிழ்நாடு மாநில பள்ளி கல்வி அமைச்சர் உறுதியாக கூறியிருக்காரு. எப்படின்னா, அவன் நல்லா படிக்கிறானோ படிக்கலையோ, அவனை 8வது வரைக்கும் ஓரளவு கொண்டு வந்துட்டோம், அவனை பள்ளிக்கு அழைச்சி அவனை ஓரளவு படிக்க வச்சுட்டானாக்கா ஓரளவு நாலேஜ் வந்துடும். அதுக்கு மேல அவனை கொண்டு வர்றது அது அவங்க விருப்பம்.
மாணவருடைய சுய விருப்பம் சம்பந்தப்பட்டது. 8வதுக்கு முன்னாடியே அவனை ஃபெயில் ஆக்கிட்டாக்கா அவன் வந்து பள்ளிக்கு வந்து தொடர்ந்து பள்ளிக்கு வந்து படிக்கிறது இடைநிற்றல் நின்று போயிடும். இடைநிற்றல் வந்து அதிகரிச்சிடும். அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ 8வது வரைக்கும் ஆல் பாஸ் சிஸ்டம் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஐக்கிய முற்போக்கு ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்டது. அது எல்லா மாநிலங்களும் பின்பற்றப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ இவங்களுக்கு தான் யார் படிச்சாலும் பிடிக்காது. அந்த 3% மக்கள் மட்டும் தான் படிக்கணும். காசு உள்ளவன் தான் படிக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் நீங்க எல்லாம் டாக்டர் ஆயிட்டீங்களா என்பதற்கு செக் வைக்கிறதுக்காக தான் நீட் எக்ஸாம் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா இப்ப அதுக்கடுத்தாலும் பாத்தீங்கன்னா விஸ்வகர்மான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கு நீங்க படிக்கிறீங்க, உங்க அப்பா செய்யக்கூடிய குலத்தொழிலை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு நாங்க அரசாங்கமே லோன் தர்றோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தான் குலக்கல்வி திட்டத்தில் கொண்டு வந்தது. அதான் விஸ்வகர்மா குலக்கல்வி திட்டத்தை அமல்படுத்திருக்காங்க. வங்கிகள் சார்பாக இதெல்லாம் வங்கி கடன் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி இந்த மாணவர் படிக்கிறாங்களே என்ற கடுப்புல தான் நீங்களாம் படிச்சலாமா, படிக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ செக் வைக்கிற மாதிரி 5வது பொதுத் தேர்வு 5வது பாஸ் பண்ணாதான் 6வது போக முடியும். அதே போல 8வது பாஸ் பண்ணாதான் 9வது போக முடியும். ஒரு பரீட்சையில் வந்து எக்ஸாம்ல ஒரு வகுப்புல ஒழுங்கா படிக்கணும்னாக்கா நீங்க அந்த வகுப்புலேயே படிக்க வேண்டியதான் என்ற திட்டத்தை இப்போது கொண்டு வந்திருக்கு ஒன்றிய அரசு. பார்க்கலாம். ஏற்கனவே நீட் எக்ஸாம் இப்போ அதனால பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் 12வது முடிச்சு பாஸ் பண்ணிட்டு போனா கூட டிகிரியில் ஜாயின் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு. அதில் அந்த நுழைவுத் தேர்வில் பாஸ் பண்ணா தான் நீங்க வந்து கல்லூரி படி போக முடியும் என்ற செக் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது. தமிழ்நாடு கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருப்பதனால தமிழ்நாடு அரசாங்கம் எங்க வழியில் நாங்கள் போயிட்டு இருப்போம், நீங்க சொல்ற கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாங்கள் பார்க்கலாம். அப்புறம் மும்மொழி கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த மத்திய அரசு நிதி உடனடியாக விடுவிக்கப்படும் மத்திய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் போயிருக்காரு. ஆமா, அவங்க என்னன்னா எப்படியாவது இந்திய திருச்சென்னும் தமிழ்நாட்டில், அதுதான் அவருடைய கொள்கை. அவர் என்ன சொல்றாருனாக்கா, நானே வந்து இந்தி பேசாத மாநிலத்திலே தான் வந்திருக்கேன், நான் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவன் தான், எங்க மாநிலத்தை தாய்மொழி ஒரிசா கிடையாது, இந்தி கிடையாது. அப்படி இருக்கக்குள்ள நீங்க வந்து இந்தி ஏற்றுக்கொண்டால் என்ன, தமிழ்நாட்டில் இந்தி அமல்படுத்தினாக்கா நான் வந்து உடனடியாக இந்த ஒன்றிய அரசு சார்பாக இருக்கக்கூடிய கல்வி நிதியை விடுவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு வந்து தமிழ்நாடு மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அதுக்கான வாய்ப்பே கிடையாது, நாங்க எங்களுடைய நிதியை கொண்டு நாங்கள் செயல்படுத்திப்போம். இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டுடைய முக்கியமான கொள்கை. இது 1960லிருந்தே தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கு. அதை நாங்கள் செயல்படுத்த முடியாது, இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. இப்ப தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையில் இருக்கும்பொழுது சில மாணவர்கள் வந்து தமிழ்ல கூட ஃபெயில் ஆகிறாங்க, இங்கிலீஷ்ல கூட ஃபெயில் ஆகி ஸ்கூல் வராம ஸ்டாப் பண்ணிடுறாங்க, பள்ளி படிப்பு நிறுத்திடுறாங்க. இந்த லட்சணத்துல இந்தி என்ற ஒரு அந்நிய மொழியையும் தமிழ்நாடு அரசின் கல்வி திட்டத்தில் இயங்கக்கூடிய பள்ளிகளில் அதை நடைமுறைப்படுத்தினாக்கா இப்போதைக்கு எவ்வளவு பேர் படிக்கிறாங்களோ அதுல 50% கட் ஆகும். இப்போது 100% பள்ளி மாணவர்கள் வந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் போய் உலகம் முழுவதும் கோல வச்சுட்டு இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 மொழி தான் இருக்கு. உலக இணைப்பு மொழியாக ஆங்கிலமும் தாய்மொழி தமிழ் தான். இந்த இருமொழி கல்வி தான் தமிழ்நாட்டில் இருப்பதனால மாணவர்கள் வந்து எளிதாக தங்களுடைய பள்ளி படிப்பு முடிச்சு கல்லூரி படிப்பு முடிச்சு உலகம் முழுக்க வந்துட்டு இருக்காங்க. வடமாநில தொழிலாளர் தான் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து தமிழ்நாடு என்பது ஒரு வெளிநாடு மாதிரி தோற்றம் அளிக்குது. இங்க வந்தாக்கா நல்லா சம்பாதிக்கலாம், அவங்க ஊர்ல இருந்தாக்கா 100 ரூபா 150 ரூபா சம்பளம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா அவங்க வந்தாங்கன்னாக்கா 500 600 700 1000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு என்பது ஒரு ஃபாரின் கண்ட்ரி, வெளிநாடு மாதிரி தோற்றம் அளிக்குது. ட்ரெயின்ல ஏறி உட்காந்தா வந்து இறங்கிறாங்க, அவங்க குறைக்கிறாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு வந்து அவங்க வந்து படிச்சது இந்த ஒன்றிய அரசு வந்து மும்மொழி கொள்கைன்னு சொன்னா கூட வடமாநில தொழிலாளர்கள் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் உள்ள தொழிலாளர்கள் வந்து ஒரே ஒரு மொழி வந்து தான் கற்றுருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்ம இருமொழி கொள்கை கற்றுருக்கோம், ஆங்கிலத்தை இங்கே தமிழை கற்றுருக்கோம். ஆனா அந்த அவர்களுக்கு வந்து ஆங்கிலம் என்பது அவ்வளவாக பயிற்றுவிக்கப்படவில்லை. அவங்க கற்றுக்கிறது ஒரே ஒரு லாங்குவேஜ், ஹிந்தி மட்டும் தான் கற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் பேச தெரியும். அதனால அவங்க வெளிநாடு போய் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்ள முடியவில்லை. அவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. நம்ம வந்து அவ்வளோ ஒன்றும் சொல்ல போறதில்லை. நம்ம ஒன்று இனவாதம் மொழிவாதம் பேசக்கூடிய சீமான் மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியல் செய்யக்கூட வடமாநிலத்தில் வர்றாங்க. அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குது, அவர் பொருளாதாரத்தை ஈட்டி தங்களுடைய மாநிலங்களுக்கு அனுப்புறாங்க. ஓகே, சந்தோஷம், வந்து போடும். ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நன்றாக படித்து அவங்க வந்து சிறந்த முறையில் கல்வி கற்றது பிறகு ஒரு குவாலிட்டியான இன்ஜினியர்களாகவோ டாக்டர்களாகவோ இல்லை அக்கௌண்டர்களாகவோ தங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்தியாவிலே வச்சு அமைச்சிக்கிறவங்க. ஓகே, வெளிநாடு போகிறாங்க, உலகம் முழுக்க இருக்காங்க தமிழ்நாட்டு மாணவர்கள், அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. அது காரணம் இந்த இருமொழி கொள்கை என்பது இருப்பதனால தான். மும்மொழி கொள்கை இந்தி என்பதும் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருந்தால் இத்தனை மாணவர்கள் சாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுவிடும், நிறுத்தப்பட்டுவிடும். அதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு நாங்கள் எந்த காலத்திலையும் இந்தி ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தமிழ்நாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இருமொழி கொள்கை, ஏன்னா நாங்கள் வந்து அதே கொள்கையில் தான் இருப்போம், நீங்கள் நிதி கொடுத்தா கொடுக்கலாம் போங்க, நான் நெவர் மைண்ட். உங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தனிநபர் வந்து இந்தி கற்கிறத நாங்கள் யாருமே தடுக்கலை. தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு, இல்லை தனியார் பள்ளிகளில் ஹிந்தி கற்றுக்கா அந்த ஸ்கூலில் சேர்ந்து படிச்சுக்கிட்டோம். ஆனால் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் இந்தி என்பது
பயிற்று மொழியாக திணிக்கப்பட அனுமதிக்க மாட்டோம் என்பதை உறுதியாக இருக்காங்க. அது ஒரு சிறந்த நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அது மாறாது. தமிழ்நாட்டின் சார்பாக நம்ம ஒவ்வொரு மாசமும் ஆயிரக்கணக்கான கோடிகளை ஜிஎஸ்டி நிதியாக வசூல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒன்றிய அரசு மிரட்டுகிறது. நீங்க இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால்தான் உங்களுக்கு நாங்கள் நிதி கொடுப்போம் என்ற ரீதியில் அவர் மிரட்டுகிறார்கள். அதையெல்லாம் கண்டு பயப்படக்கூடிய ஒரு அரசு அல்ல தமிழ்நாடு அரசு. குறிப்பாக எம்.கே. ஸ்டாலின் தலைமையிலான அரசு இதை பற்றிலாம் கண்டுக்காது. அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை அமல்படுத்த மாட்டார்கள். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மட்டும்தான் தொடரும். அது மட்டும்தான் மாணவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கான ஒரே வழி. இந்தியும் தமிழ்நாட்டில் திணிக்கப்பட்டிருந்தால் பல மாணவர்கள் ஒரு நன்றாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 80% 90% படிச்சு பாஸ் பண்ணிட்டு போறாங்கல்ல மார்க் வாங்கி, அந்த மாணவர்கள் கூட இந்தி மொழி தேர்வில் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஒரு பாடத்திட்டத்தில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னாக்கா அவங்க அவங்களுடைய கல்வி என்பது தொடர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பை அவர்கள் என்ன சொல்றது இடைநிறுத்தல் ஜாஸ்தி ஆகிடும். இப்போ அதிகம் படிக்க முடியாத படிப்பு ஏறாத மாணவர்கள் தான் இடைநிறுத்தல் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்தி என்பது அமல்படுத்தப்பட்டால் நன்றாக படிக்க மாணவர்கள் கூட பள்ளி படிப்பு தொடர்ந்து படிக்காம இடைநிறுத்தல் அதிகரிக்கும். அதற்கான வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி விடக்கூடாதுக்காக தான் இருமொழி கொள்கையில உறுதியா இருக்காங்க. ஓகே. அப்புறம் 1000 பேருடன் அண்ணன் என்ற ஒரு நிகழ்ச்சியை திருச்சியில் 2 தினங்களுக்கு முன்பாக நடத்தியிருக்காரு நம்ம சீமான். அதுல பாத்தீங்கன்னாக்கா கட்சியில இன்னும் சில குப்பைகளும் பிசுறுகளும் இருக்கு, அதெல்லாம் ஊதி தரப்பட்டு சொல்லியிருக்காரு. ஆமா, ஏற்கனவே அந்த கட்சியில இருந்து சங்கி என்றால் சக தோழன் என்ற ஒரு கருத்தை என்னைக்கு செந்தமிழன் சீமான் சொன்னாரோ அன்னைக்கே எல்லாமே கட்சி விட்டு போயிட்டு இருக்காங்க. மாவட்டந்தோறும் கூட்டமா குண்டோடு காலியாயிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல இவர் திருச்சி நடைபெற்ற 1000 பேருடன் அண்ணன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், அந்த கூட்டத்தில் கலந்துட்டு பாத்தீங்கன்னா 1000 பேர்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு 300 பேர் 400 பேர் அதிகபட்சமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நிகழ்ச்சியோட பேர் 1000 பேருடன் அண்ணன் அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சி இருக்காரு. அதுல சொல்லியிருக்காரு கட்சியில இன்னும் சில பிசுறுகளும் குப்பைகளும் இருக்கு, அதெல்லாம் ஊதி தள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே சொன்னது பிசுறுனாக்கா காளியம்மாள் மற்றும் நத்தம் சிவசங்கரன் 2 பேர் தான் பிசுறுன்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் இன்னும் அந்த வார்த்தைகளை விடாம பேசிட்டு இருக்காரு. பிசுறுகள் அப்படின்னு சொல்லிட்டு கூட குப்பைகளை ஊதித்தளம்னு சொல்லியிருக்காரு. அந்த பிசுறுகள் தானாக போக போதா இல்ல அண்ணன் ஊதித்தள்ளி தான் வெளியேற போதாங்கிறத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆணவம் அகங்காரம் திமிர்த்தனத்தோட ஒரு கட்சி தலைவர் இருக்காருனாக்கா அது இந்த செபஸ்டியன் சீமான் தான். செபஸ்டியன் சைமன் அதான் அவருடைய உண்மையான பேரு. அப்பா பேரை வச்ச பேரை மாத்தி சீமான் வச்சுக்கிட்டு பிறப்பால் ஒரு கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய சைமன் நான் ஒரு இந்து என்ற ஒரு பெரும்பான்மைவாதத்தை பேசி மக்களை மயக்கி திறநிதி திரட்டி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி மிக விரைவில் தமிழ்நாட்டு மக்கள் வைப்பார்கள் என்று அவரோடு எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன அரசியல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.